அடுத்தபடியாக ஒரு தெவிட்டாத குரல், எனக்கு பிடித்த ஒரு குரல். அது ரொம்ப சாஃப்டா ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு குரல். அது நம்ம மத்தியிலே நமது அருண் தந்தை பெஞ்சமின் நேசமணி அவர்கள் இந்த விழாவை, இந்த புதிய பயிற்சி பிரிவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசி துவங்கி வைத்து அன்போடு அழைக்கிறேன். எல்லாருமே உட்கார்ந்து something please. To the distinguished guest here, to Father Prakash, and to all my lovely brothers and sisters. எல்லாரும் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல. ஏன்னா இது இந்த செங்கல்பட்டு ஐசியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. அதனால பிரகாஷ்க்கு ஒரு பெரிய அபியாசம். ஆக்சுவலாக அவருக்கு இதில் நிறைய அறிவும் நிறைய பாண்டித்துவம் நிறைய எக்ஸ்பர்டைஸ் அவரு நிறைய அவருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை அறிவு, செயற்கை நுண்ணறிவு, அறிவுனாவே இயற்கை தான். அறிவு செயற்கை ஆகுமா? அறிவு செயற்கையாக இருக்கக்கூடுமா? அது ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய ஆசிரியர். இந்த செயற்கை அறிவு எப்படி ஆயிருக்கும் நாம் யோசனை இல்லை. அப்படி இருக்குமான்றத நாம் இந்த சொல்லாடலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. பிளஸ் யோசனையே இல்லை இந்த தலைமுறை இப்படியா இருக்குமா. அறிவு நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா நம்ம சொல்லிடுறாங்க, இவங்கதான் தாத்தா, இவங்கதான் மாமா, இவங்கதான் அத்தை, இவங்கதான் சித்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நமக்கு சொல்லப்படுகிற அல்லது பயிற்சிக்கப்படுகிற நமக்கு தெரிகிற அந்த விஷயங்கள் தான் நமக்கு அறிவாது. யார் நம்ம மாமா, யார் நம்ம சித்தி, யார் நம்ம அண்ணா, நாம் அவங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்ற அறிவு நமக்கு எளிமையாக ஒரு குடும்பத்தில் அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லது மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு நட்பு பயிற்சி பேசிக் குட் லேர்னிங்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஃபேமிலி. எல்லா குடும்பங்களிலும் இருக்கு. அறிவு என்பது அப்படித்தான். அப்புறம் அறிவு என்பது நல்ல கடந்து ஒரு பள்ளிக்கு போய் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பது. அது உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ அல்லது 5 5 25 அல்லது எதுவாக இருக்காது. அறிவு என்பது பயிற்சிக்கப்படுது. பயிற்சி நாம் கவனிக்கணும், லிசன் பண்ணணும். நான் பேசும்போது நீ ஃபோன் பண்ணுறியோ, நீ பக்கத்தில் ஃபோன் பண்ணுறோட நீ பார்க்குறியோ, அதெல்லாம் இல்லை. வெறும் இங்கிலீஷ் டைம்ஸ் இன்கார்பரேட் சம்திங். நம்ம சீரியஸாகவே சில விஷயங்கள்ல உள்வாங்கிக்கிறோமா அப்படின்றதுல இல்லை. ஆனால் அறிவிப்பது நமக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஹேபிட்ஸ், ஐ லேர்ன் ஃப்ரம் மை சிச்சுவேஷன். நான் வண்டி ஒழுங்காக ஓட தெரியல, போய் கீழே விட அடி விடுறேன். ஸோ ஐ கெட் நாலேஜ். அடுத்த தடவை நான் சரியாக ஓடணும் அப்படின்ற அறிவு எனக்கு கிடைக்கும். ஸோ இது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இருக்கிறது. அறிவு இயற்கையாக நமக்கு வளர்கிற பொழுது ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து கிடைக்கிறது. ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக கிடைக்கக்கூடிய அறிவுனால எனக்கு இயற்கையே இருக்கக்கூடாது. அது ஏன் செயற்கையில நான் போய் வாங்கணும்? நான் ஆசிரியர் இருந்து அல்லது ரொம்ப பேசியாக சொல்லுவேன். இல்லை என்னால் ஒரு பயப்படம் சாப்பிட்டு ஒரு செடியிலிருந்து வச்சு சாப்பிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு இது எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அறிவு. நான் எதுக்கு பயப்படாமல் செயற்கையாக வாங்கணுங்கிற எப்படி நான் யோசிக்க முடியும்? இயற்கையிலே எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் அதை செயற்கையாக வாங்கிக் கொள்ள வேண்டும்? இட் இஸ் a situation that we must. ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையுடைய அடுத்த ஒரு மாபெரும் ஒரு இடைவெளி என்பது இப்படியாக உருவாகும். என்ன அப்படின்னா, நான் எங்க இருக்கிறேன் என்னால் உலகம் முழுக்க என்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது எல்லா இடத்துக்கும் என்னால் பயணிக்க முடியும். அப்போ ஒரு அறிவு கடந்து நான் இன்னும் என்னை விசாரம் நான் எங்கதான் இருக்கிறேன். ஆனால் I can learn many things from any part of the world, even from the local corners of the world. என்னால் அதை கற்றுக்கொள்ள முடியும், என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும். I can
இது ஏதோ ஒன்றை கடந்து நம்மை வியப்புக்குள்ளாகும். அதான் சொல்றேன், இது வியப்புக்குள்ளாகும். இந்த அறிவு சற்று வியப்பாக இருக்கிறது. It creates lot of longing as well as என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு உருவாகும். நான் எங்கிருந்து வரான்றது முக்கியமே இல்லை, நான் என்னவாக இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு முக்கியம். வேற சாப்பிட்டோம் அது எனக்கு முக்கியமே இல்லை, வாடகை கேட்கல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் இன்றைக்கு can I be able to compete with the person in the super globe of the world? இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரியில் இருக்கிற இன்னொருத்தரோட என்னால் கையப்பட முடியுமா? ஒரு நகரத்தில் இருக்கிற இன்னொரு சக என் வயசில் இருக்கிற ஒருத்தரோட என்னால் இந்த நாலேஜை ஷேர் பண்ணி what I can contribute to the society, or how can I improve myself, or how can I make it a benefit to my family? நான் இதை எப்படியாக மாற்றப்படும்? அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எனக்கு அம்மா சொல்லிக் கொடுக்கல, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கல, பட் ஐ லேர்ன் பை மை செல்ஃப். நானாக கற்றுக்கொள்கிறேன். எனக்காக வைக்கப்பட்டிருப்பதை நானாக தேடி கற்றுக்கொடுத்து நான் கற்றுக்கொள்கிறேன். எதை கற்றுக்க முடியும்? ஐ கேன் லேர்ன் எனிதிங். நான் என்னால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த உலகம் விரிவடையும். இயற்கையை தாண்டி இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது இந்த உலகமும் எனக்கு விரிவாகும். ஐ எம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி எக்ஸ்டெண்டட் வேர்ல்ட். நான் ஒரு இடத்துல இருக்கேன், பட் ஐ பிலாங் டு தி என்டையர் வேர்ல்ட். நான் இங்கிருந்து கூட என்ன நான் பேசுறது இப்போ ஜெர்மனியில் இருக்கிற இந்த டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா இல்லையா? இட்ஸ் பாசிபிள். வாட்ஸ்அப் வீடியோ காலில் ரொம்ப சாதாரண என்னெல்லாம் கெட் கனெக்ட் மை ஃப்ரெண்ட் ஓவர் தேர் இன் ஜெர்மனி. அவர் வந்து எனக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் நாலேஜ், அந்த ஹரிசன், அந்த எல்லைகள் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போ நான் யோசிக்காமலேயே என்னுடைய அறிவானது மற்ற இடங்களுக்கு பயன்பட தொடங்குகிறது. அப்படின்றது தான் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு. அதனால அது தெரிஞ்சு நுண்ணறிவு வைக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வைக்கிறது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் சொல்லலை. ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் சொல்லலாம். they call it as artificial intelligence. ஸோ நான் இங்கே இருக்கிறேன், பட் ஐ பார்ட் பார்சல் ஆஃப் திஸ் என்டையர் வேர்ல்ட். என்னால் எதையும் இந்த நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன். யூ வாண்ட் டு நோ தி ஹிஸ்டரி, யூ கேன் ப்ரௌஸ் இட் கூகுள். நீங்கள் ஈஸியாக வந்து நான் எங்கே வரேன், என்ன பண்ணுறேன், என்ன செய்யலாம்ன்றத யூ கேன் ஈஸிலி கெட் தி பிக்சர் அவுட் ஆஃப் மீ. இல்லை என்னோட பிக்சரை நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஆக என்னுடைய தம்பிகளே தம்பிகளை இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தலைமுறை இந்த அக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தை அவனும் அவங்க அம்மாவும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த ஜெனரேஷன் ரெண்டு பேருக்கு ஒரே நாளைக்கு கொண்டு வைக்கிறது. திஸ் இஸ் சம்திங் அமேசிங். ஏன்னா இதே அறிவு நாளைக்கு அவங்க அம்மாவுக்கு தான் அவங்க அதிகமாக இருக்கும். You can become an expert in this. இப்போ நான் ஐ கேன் கம் ஃப்ரம் என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து நான் வரலாம். ஆனால் நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை பயன்படுத்தணும் இல்லை. த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ கேன் லேர்ன் என்னது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். நீங்களாம் ஃபார்மிங் புதுசாக என்ன பண்ண முடியும், இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அதை நான் என்ன பண்ண முடியுங்கிறது நான் அதுக்கு டீப்பாக போய் படிக்க முடியும். இல்லை எப்படி நான் புதுசாக எப்போ கல்விகள் பண்ண முடியுங்கிறத பற்றி நான் எப்போ படிக்கலாம் தீவிரமாக. ஐ கேன் டூ தட். நீங்கள் பைத்தான் படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், கோடிங் படிக்கலாம், எது ஒன்றும் பாசிபிள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், நீங்கள் எது ஒன்றும் படிக்கலாம். பட் இதுக்கான வாய்ப்பு ஒரு 4 வருஷத்துக்குள்ள இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் நான் போய் படிக்கணுமான்றது இல்லை. யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் கைடன்ஸ். உன்னிடத்தில் இருக்கிறவற்றை பயன்படுத்தி படிக்க முடியும், ஆனால் பயன்படுத்தணும். இப்போ அதுதான் நமக்கான பெரிய ஒரு டிராபேக். நம்மிடத்துல எல்லாம் இருக்கு. ஐ கேன் யூஸ் மை மொபைல் ஒரு வெரி என்ன சொல்றது ஹெல்த்தி பர்பஸ், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்கு என்னால் பயன்படுத்தணும். ஐ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் அன்ஹெல்தி பர்பஸ், அன்ஹோலி பர்பஸ். ஐ கேன் யூஸ் இட். என்னுடைய நேரம் அதுதான் சொல்றது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை என்னவா பயன்படுத்தணும். இட் கேன் மேக் யூ சிக், இட் கேன் மேக் யூ வல்லரபிள்,
இட் கேன் மேக் யூ அடிக்டேபிள். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் மாறி போகலாம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இன்னொரு எக்ஸ்டென்ஷன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ கேன் லேர்ன் எனிதிங் பாசிபிள். நாளைக்கு சென்னையிலேயோ மும்பையிலேயோ இல்லை கலிஃபோர்னியாவிலோ இல்லை அட்லாண்டாவிலோ அல்ல அதே கண்ட்ரியிலோ இருக்கிற ஒரு இளைஞரோடு கேன் ஐ ஷேர் மை நாலேஜ் ஆன் எனி ஃபீல்ட். நான் கற்றுக்கொள்கிற எல்லாவற்றையும் இப்போ டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் எதை போடலாம் எதை எடுக்கலாம் அப்படின்றது நாட் நெசசரி ஐ ஷுட் கோ டு மும்பை. ஐ ஷுட் பி தேர் இன் ஸ்டாக் மார்க்கெட். நான் இங்கிருந்து கொண்டே அதை என்னால் படித்து பயன்படுத்தி அதில் நான் பங்கெடுத்து என்னால் அதை கடத்தி அடைய முடியுமான இட் இஸ் பாசிபிள். விச் மீன்ஸ் தி ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் ஓப்பன்ஸ் தி ஹரிசான். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் மாறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. விச் மீன்ஸ் ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பரந்துபட்ட அறிவு அல்லது ஒரு பொதிந்த அறிவு என்பதை தாண்டி என்னால் இன்னும் ஐ கேன் மேக் மைசெல்ஃப் கமிட்டட் டு மெனி திங்ஸ். அதுபோல் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நான் எல்லோரோடும் இணைந்து நிற்கிறேன். எவ்ரிவன் நான் எல்லோரோடும் தொடர்பு கொடுக்க முடியும். I can easily get connected to people everywhere and I can be an expert. இந்த இடத்திலிருந்து என்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்றால் இதில் இருக்கிற ஹையஸ்ட் பெனிஃபிட் என்ன? இந்த நாளில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன? நான் படிச்சுட்டேன். இங்கே நிறைய பேர் எல்லாரும் டிகிரி ஒர்க்கர்ஸ். எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது? இல்லை. உடனடியாக வேலை எது கிடைக்குது? நான் டெய்லி ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ் வருது. நான் டிகிரி முடித்த இளைஞனாக இருந்தாலும் அல்லது ஒரு சகோதரியாக இருந்தாலும் நான் ஒரு எம்என்சியில் போயிட்டு வேலை செய்யலாம். எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் நான் படித்த அறிவு தெரியாது. அது என்னவாகுது தெரியாது. நான் ஒரு ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் இருக்கிறேன். இந்த ஸ்கூலில் 10வது முடித்த ஒரு தம்பி ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றேன். ஈ கேன் லேர்ன் மோர் தென் த டீச்சர். இங்கே இருக்கிற ஆசிரியரை விட அவங்க ஒரு கம்பெனியில் போய் 10வது முடிச்சுட்டு அவரால் அதிகமாக சம்பளம் வாங்க முடியும். சம்பளம் தானே அப்படின்னா அந்த கேப் அடங்கிருச்சு. கான்ஃபிடென்ஸுங்கிறது அடங்கிருச்சு. நான் எங்கேருந்து வரங்கிறது அடங்கிருச்சு. என்னுடைய அறிவு என்னவாகிறது அதெல்லாம் நின்று போச்சு. என்னுடைய கான்ஃபிடென்ஸ் தான் நீ பேசு. என்னிடத்தில் இருக்கிற திறமை என்னவாகிறதோ அதுதான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஸோ நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்பது முக்கியம் இல்லை. நான் என்னவாக இருக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமாக போகிறது. அப்போது எனக்கு தெரிந்த இந்த ஒரு படிப்பு எனக்கு பயன்படலை. அப்போ நான் என்னவாக மாற வேண்டும் அப்படின்னா கூடுதலாக எங்கள் உலகத்தோடு இணைந்து ஐ கெட் தி எக்ஸ்பர்ட்ஸ் நாலேஜ். உலகத்தினுடைய எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொள்கிற பொழுது என்னாலும் மற்றவர்களோடு போட்டி போட முடியும். என்னாலும் மற்றவர்களோடு சரிக்கு சமமாக நின்று என்னாலும் சாதிக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் அல்லது கல்ச்சரல்ஸ் அல்லது நேச்சுரல் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஓடு இருக்கிறது. ஒன்றையே கொண்டு மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓடுறதே செய்யாது. ஒன்றே மட்டும்தான் அது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு உறவு நிலை மட்டும்தான். அந்த உறவு நிலை தான் பிரகாஷம் இன்னைக்கு தங்க வைத்து டு தி அட்மோஸ்ட் கேர் பாசிபிள், டு தி அட்மோஸ்ட் பாசிபிள் பெனிஃபிட்ஸ் பாசிபிள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட்ஸ் அவர் எடுத்து உங்களை இன்றைக்கு இங்கே கூட்டி வந்து எந்த சுற்றுப்புறத்தில் இருப்பாங்க people have come from Thoothukudi, Tirunelveli, and other parts of the country. So that was very glad to know this morning. நீங்கள் இன்னும் உங்களை பட்டறிவோடு புதுப்பித்துக் கொண்டே போகணும். உலகம் ஒருவருக்காக மட்டுமல்ல, எல்லோருக்கும் எல்லா வகையிலும். நீங்கள் பார்த்தீங்க என் பொண்ணு எப்படி ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக ஆக முடியும் அப்படின்னா ஆஸ்க் கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஃபோட்டோ எடு, அதில் போட்டு அது உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அல்லது பையனுக்கு ஏற்ற மாதிரி இட் டீச்சிங் தி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த கலர் காம்பினேஷனு எனக்கான அல்லது வேறு ஃபோட்டோ மட்டும் நான் எது பண்ணிக்கலான்னா போட்டு சம்திங் என்னது சேலரி இப்போ போட்டு உலகம் நடக்குது.
So it is possible. Open up, my friends. Try to learn. Use the chance completely to the maximum. இதில் வந்து குறைந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களாக அதை விட மோசமான ஒன்று நீங்கள் make it possible. Go on. With all the work it is possible. Thank you very much. நிறைய பேர் சொன்னேன் இல்லையா, கருத்துக்கள் ரொம்ப ஆழமா இருக்கு. கவர்ன் சொல்ல என்ன கை தூக்குங்க, கவர்ன் சொல்ல ஒரு கை தருங்க. ரொம்ப அற்புதமா இந்த கோர்ஸுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப சாஃப்டா ஆனா ஆழமான கருத்துக்களை தந்தையோடு பகிர்ந்து கொண்டார். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக நம்முடைய ஏபிஓ சார் மிஸ்டர் முத்துரா சார் ரொம்ப ஒரு தோழமை உணர்வோடு எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வந்துடுறேன் சார், ஓகே நான் டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, நான் கிளம்பிட்டேன் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி எப்பவுமே ஒரு தோழமை உணர்வோடு நம்மளோட பழகக்கூடியவர். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல இது ஒரு சின்ன புள்ளி தான். ஸோ ஏபிஓ சார் இந்த ஸ்கீம் பத்தி கவர்மெண்டோட என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டு இந்த பொருட்களை கிட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல பொருட்களை வைத்துக் கொள்வதில் கொடுப்பதுதான் மகிழ்ச்சி. ஆகவே இந்த கவர்மெண்ட் வழியாக கிடைக்கிற இந்த கோர்ஸுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணுமோ அந்த கிட்ஸ் எல்லாம் கொடுத்து துவக்கி வைக்கும்படியாக ஏபிஓ ஐயா அவர்களை என்னோட அழைக்கிறேன். ஐயா அவர்கள் நேற்றெல்லாம் என்கிட்ட ஒரு 10 தடவை கால் பண்ணிட்டாங்க, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நாங்களாம் அப்படின்றவங்க கை கொடுக்குறேன், நல்லா கை கொடுக்குறேன். செங்கல்பட்டு நாங்களாம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான். ஓகே, ஸ்பெஷலா அவருக்கு அதான் சந்தோஷம். நேற்றுலாம் கேட்டு இருந்தேன், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ வணக்கம் டாக்டர் சார். எல்லாரும் ரொம்ப நேரம் சார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய விஷயங்கள், நிறைய பட்டறிவு, நிறைய விஷயங்கள் அனுபவத்தோட சார்ந்த நிறைய பயிர்ந்துருக்காங்க. என்ன விஷயம்னா, கிராமப்புறத்துலேருந்து நம்ம வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறதுக்கு என்னுடைய தம்பிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் நான் வந்து பிசிசிஏவை படிக்க வச்சேன். நாங்களும் விவசாய ஃபேமிலி தான். எதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன்னா, நான் 2006 இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் நம்ம வந்து பிளாக் லெவல் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து டிஎன்ஆர்டிபிங்கிற ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மின் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது டிஎன்எஸ்ஆர் இடத்துல வந்து ஏபிஓ இன்சார்ஜ் இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஏபிஓ இன்சார்ஜ் பார்த்துருக்கேன். என்ன விஷயமும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல, இன்றைக்கு இருக்கிற நாட்டு நடப்புல, இன்னைக்கு கூட டெல்லியில வந்து என்ன நடக்குது, பாரத பிரதமர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஏஐ டெக்னாலஜினால ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற கல்வி இப்ப எல்லாருமே முன்னாடி பாத்தீங்கன்னா டிகிரி வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு டிகிரி, முதல் பட்டதாரிலாம் முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்கம் வந்து இந்த பள்ளி படிப்பு அல்லது வந்து டிகிரி படிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகை செஞ்சிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம்ல என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துறாரு. அடிஷனலா டெக்னிக்கல் நாலேஜ், இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது அப்டேஷன்ல நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற உலகத்துல, போட்டியான உலகத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அடுத்த வாழ்வாதாரத்தை நோக்கி போக முடியும். நம்முடைய எல்லாருடைய எய்ம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, வருமானத்தை பெருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஏஐ டெக்னாலஜி நம்முடைய தமிழ்நாடு அரசு மூலமாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, உங்களை தேடி வந்திருக்குது.
வெற்றிச்செல்வன் சார்லாம் பார்த்தீங்கன்னா நான் யதார்த்தமா போன் அடித்தேன் சார், ஏதேனும் நபர்கள் வந்து நம்ம திட்ட இயக்குனர் எங்க திட்ட இயக்குனர் வந்து பேசிட்டு இருக்காங்க சார், சொல்லலாம்னு அப்படிங்கிறேன். அவர் முன்னாடியே முடிஞ்சிட்டு நாங்கள் கோர்ஸே ஆரம்பிக்க போகிறோம் சார், எப்போ சார் வரீங்கன்றாங்க. அதனால இந்த இன்ஸ்டியூட்டினுடைய மேலாளர் வந்து நிறைய உங்களை தேடி அழைச்சிருக்கிறார். ஒரு சில பேர் நீங்க வந்திருப்பீங்க, நிறைய இந்த இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறவங்க தேடி அழைச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிடிஜிகோவை இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெற்று இந்த நம்மளுடைய ஃபீட்பேக்குக்காக நம்ம எப்படி வேலை வாய்ப்பு பெற்றுக்கிறாங்கிறதுக்காக நான் வெரிஃபிகேஷன்ல போயிருக்கிறேன். அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய அந்த அனுபவம்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது தான். என்ன விஷயம்னா, இன்னைக்கு செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் இது வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இங்க நியர்பை இருக்கக்கூடிய வில்லேஜ்ல இருந்து நான் இன்னைக்கு வந்து நான் கழனி வேலை செஞ்சுட்டு இருப்பேன் சார், ஆனா இன்னைக்கு நான் வந்து என்ன இருக்கிறேன்னா இங்க மேனேஜரா இருக்கேன், இங்க இங்க பிரிண்ட் அவுட் எழுதி ஒட்டி இருக்கிறது எல்லாமே என்னுடைய நான் கத்துக்கிட்ட இந்த டிடிஜி கோயில கத்துக்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் சார் என்ன இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றாங்க. அதனால இது ஒரு அரிய வாய்ப்பா கருதி இந்த பயிற்சியை நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இப்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்து அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பேஸ்புக் நம்மளுடைய இந்த என்டர்டைன்மெண்ட்டை நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த குறிப்பிட்ட காலம் இந்த பயிற்சியை திறம்பட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு இந்த நிறுவனமே வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இருக்கிற இடம், உங்களுடைய புக்லெட்டு, உங்களுடைய மெட்டீரியலு, தங்குற இடம், உணவு எல்லாமே இந்த இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு விஷயம் கடைபிடிப்பாங்க. எல்லாமே மனிதனுடைய ஆரோக்கியத்தான ஒரு விஷயங்கள் தான். விரதம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் வச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி நீங்க எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், என்ன விஷயமா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாள் இது வந்து இந்த விஷயத்தை கத்துக்கிட்டோம். நம்ம கண்டிப்பா இந்த மதுராந்தகத்திலேயே நிறைய நம்ம தொழில்நுட்பங்கள் பூங்காலாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நியர்பை சார் சொன்னது மாதிரி, ஏற்கனவே சார் பேசுறது மாதிரி நியர்பை சென்னை இருக்குது. நம்ம வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம். இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நிறுவனம் தான் இந்த டிடிஜி கோயில வந்து இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணணும்னா சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். இதுக்குன்னு கரெக்டான விகிதத்துல இருந்தா மட்டும்தான் இதை ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி இந்த டிடிஜி கோயில ரொம்ப குறுகிய காலம் இந்த டிசம்பருக்குள்ள ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை முதன்மையா ஆரம்பிச்சிருக்கிறது சாதாரண டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஆனா இந்த ஆரம்பிச்சதனுடைய மிக முக்கியமான இன்ஸ்டியூட்டினுடைய இந்த மேலாளர் மற்றும் இந்த ஸ்டாஃப் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். ஏன்னா நிறைய நிறுவனங்கள் இப்பயும் நம்மளுடைய கலெக்டரேட் வந்துட்டு இருக்காங்க, சார் எங்க பேட்ச் ஆரம்பிக்கல சார், எதையுமே எங்களுக்கு வந்து என்ன செஞ்சு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனால இந்த வாய்ப்பை வந்து நம்ம உரிய விதத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா உறுதியா கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நழுவிடாம பார்த்துக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியது வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிறீங்க. நம்ம வந்த நோக்கம் என்னமோ அதை மட்டும் தான் நிறைவேற்றணும். சரியா இல்லைங்களா? நீங்க வந்து நான் இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்கல, நம்ம நோக்கம் பிக் பாஸ்க்கு வந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதா? சரிதானே? ஏதோ நான் என்ன விஷயம்னா பிக் பாஸ் நெகட்டிவா சொல்லாத. 30 நாள் 60 நாள் அந்த நாள் தான் நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். வாய்ப்புகள் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு I would invite Mr. Syed Karim sir on the stage to announce the names of the candidates. சார் கூப்பிட ஒரு வேகமாக வாங்க, உங்களுடைய கிட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். सुरेश के
ஸ்வேதா எஸ். சுபிஷா எஸ். கம்மிங் நெக்ஸ்ட் ஃபாதர் பெஞ்சமின் அவர்கள் வந்து வருகிறார். மோனிகா விஸ்வநாதன். ஜெகதீசன். சுடர்மணி அருளப்பன். பிரவீனா வி. அடுத்ததாக நமது அருள் தந்தை பெஞ்சமின் நேசமணி அவர்கள் இந்த மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பொருட்களை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நமது ஏபிஓ ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மனமார்ந்த மார்ஷல் ஆரோக்கியராஜ். ரேவந்தகுமார் ஏழ்மலை. வி வினிதா. வி வனிதா. ஜான் பிராங்க்லின். நவீன்குமார் எம். சஜின் குமார். தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது இயக்குனர் தந்தை அருள் தந்தை பிரகாஷ் அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். திவாகர். அடுத்த ஆள் பேர் ரெடியா இருக்கு. அடுத்த ஆள் ரெடியா இருக்கு. சக்திவேல். அருள்குமார். நந்தினி. விஜயலட்சுமி. ஆனந்தி.
இயக்குனர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கிற மிஸ்டர் அனில் தேஸ் அவர்களை என்னோட எடிசன் ஆப்ரஹாம். தேவா. பூங்குழலி. சங்கீதா. May I request Mr. Balamani on the stage to distribute the book. Thank you, sir. பிரியா. நிவேதா. மலர்வேலி. Okay. தேங்க்யூ மேம். ஸோ செகண்ட் பேட்சுக்கு அடுத்தது கொடுப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் எங்களுக்கு அடுத்ததா இன்னொரு டான்ஸ் ரொம்ப நேரமாக பசங்க வெயிட் பண்ணிட்டு டான்ஸ் முதல் முறையாக சேர்ந்து நான் ஆடவே மாட்டோம், கேர்ள்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்க சார், நாங்களாம் செட் ஆகாது ஆட மாட்டோம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைமு ஹலோ சரி, இருந்தாலும் ஒரு கோர்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் மாதிரி கூட பண்ணுங்க, ஆனால் நீங்கள் ஆடி தான் அவங்க கோர்ஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரே நாள் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க மாணவர்களே என்னோட மேடை கிடைக்கிறேன். எதை பற்றி அவங்க ஆட போகிறாங்க அப்படின்னா விவசாயம் என்னெல்லாம் செயல்கள் இந்தியாவில் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பது உணர்த்தும் விதமாக நம்முடைய மாணவர்கள் இந்த நடனத்தை நடத்தி வருகிறார்கள்.
இவ்வளோ கைது இந்த பொம்பளை பசங்க ஆரம்பிச்சு ஓகே. சரி. பிராக்டிஸ் ஹலோ பிராக்டிஸ்ல நான் பார்த்தது ஒரு 10 பேர். அந்த 5 பேரை எப்ப ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. அப்படின்னா அந்த அளவுக்கு கவனமா சொல்லணும். பார்த்து பார்த்து ஆடினாங்கன்னு சொல்ல, பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆடினவர்களுக்கு உண்மையிலே இந்த பசங்களை பாராட்டணும். பிளாக் ஸ்பாட்ஸ்க்கு ஒரு கேள்வி. சார் வந்து சொல்றாரு, நான் வேற இடையில சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட்ல தான் போட்டுவிட்டு இந்த டிடியூ ஜிகே என்ன எக்ஸ்பென்ஷன் பிளாக் ஸ்பாட்ஸ் படிக்கல. தீன் தயாள் தெரிஞ்சிச்சு, அதுக்கு மேல நான் படிக்கிறது. ஓகே, தீன் தயாள், உபத்யாயா, ராம் விலாஸ். ஓகே, சரி. இது சொன்னது பிளாக் ஸ்பாட்ஸ் தானே? கேள்வி யாரு கேட்டாங்க? பிளாக் ஸ்பாட்ஸ் தான். ஓகே, கேலக்ஸி ஸ்டார்ஸ் ஒரு கேள்வி. இந்த ப்ரோக்ராம் எந்த இன்ஸ்டியூட்ல நடக்குது? காஷ்மீரா? நான் போயிட்டு வந்தோம். எங்க? காஷ்மீர் இந்த வெரி குட். ஓகே, ஃபீனிக்ஸ் பர்ஸ். இதை இங்க நடத்துறது யாரு? அபினிஷாவோட நிக்குது சார். இது சார் எழுத்துக்கொண்டு சொல்ல மாட்டோமா? குட். சீக்ரெட் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு கேள்வி. இந்த கோர்ஸ் சொல்ற மாதிரி எந்த கோர்ஸ் முடிஞ்சிச்சா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெரி குட். ஸோ 4 டீமுக்கும் பாராட்டு. பார்த்தாச்சு என்ன பண்ணுங்க. விட்டுருந்தா சார் நிறைய பேசுவார். என்னோட சில விஷயங்கள் சொல்லிதான் ஆகணும். மொத்தம் எத்தனை பேர் இந்த கோர்ஸ்ல? இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல மொத்தம் எத்தனை பேர்? 59. ஒருத்தர் வந்து சேரல, வருவாங்களான்னு தெரியாது. 60. அதுல ஒருத்தர் டேட்டே முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால 59. வெரி குட். மிக டிப்ஸ்ல இருக்கு. சரி, இதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்லிருக்கோம்? இதுல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை பேர்? சரி, கை தூக்குவது வரைக்கும் ஒருத்தமே நோட்ஸ் இருக்கலாம். யார் சொன்னாலும் மார்க். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை பேர்? சார் மண்டேக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது சார். குட். 15. இஸ் இட் ரைட்? ஜெயபால் சார் சொல்லுங்க சார். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை பேர் சார்? 25 பேர் தெரிஞ்சுக்கோங்க. 25 பேர் இல்ல. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர்? 2 பேர் சார். கையில் பேசுறவங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கவங்க 2 பேர் தானா? ஓகே, சரி. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கையில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல 6 பேர். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் யாராவது இருக்கீங்களா? வெள்ளூர் அந்த சரி, ஓகே, ஃபைன். திருச்சியில இருந்து 2 பேர். குட். வரிசையா போயிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் நம்மகிட்ட இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட், கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல சுடர்புரி மட்டும்தான். குட். ஸோ ஒரு மிக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் 2 பேராவது நமக்கு இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கலாம் மேக்ஸிமம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வேலை இல்லாம இருக்கலாம். திருப்பத்தூர்ல இருந்து இல்லைன்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம 2 பேர் கலந்துருக்கோம். சார் சொன்ன மாதிரி இந்த 3 மாசம் கத்துக்க தான் சந்தோஷமா கத்துப்போம். எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து போகாது. ஆனா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஏன்னா நாளைக்கு நீங்க டீமா போய் ஒர்க் பண்ண போறீங்க வெளியில இல்லையா? அங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண வேண்டியது. எல்லாம் எடுத்த உடனே நான் 1 lakh போகணும், எனக்கு கீழே தான் எல்லாரும் வேலை செய்யணும், நான் சொல்றதா கேட்கணும், எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் அந்த செட் ஆகாம போயிடும். ஸோ நிச்சயமா நீங்க நல்லா கலந்துப்பீங்க நம்புறேன். இந்த டீம் லீடர்ஸ் மட்டும் ஏற்றி எடுத்து பார்க்கலாம். டீம் கேப்டன்ஸ், பிளாக் ஸ்குவாட்ஸ்,
கேலக்ஸி சீக்ரெட் சோல்ஜர்ஸ் இல்ல அவங்க ஸ்டூடெண்ட் ட்ரெயினர்ஸ், ஸ்டாஃப் இன்டர்பிரேட், ஸ்டூடெண்ட் ட்ரெயினர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தது எந்த டீமா? ஃபீனிக்ஸ். வெரி குட். ரெண்டாவது சீக்ரெட் சோல்ஜர்ஸ். நான் யோசிக்கிறேன், பாய்ஸ் லீடர் கேர்ள்ஸ் லீடர் ரெண்டு பேரும் தனித்தனியா கேட்டேன். இங்க ஃபர்ஸ்ட் கேலக்ஸி ஸ்டார் எடுத்துட்டாங்க, ரெண்டாவது ஃபீனிக்ஸ். மற்றவங்களாம் என்ன யாருமே டிசைட் பண்ணலையா? அப்போ சீக்ரெட் சோல்ஜர்ஸ்க்கு யாரும் பாய்ஸ் லீடர் இல்லையா? யோசிக்கிறாங்க. பிளாக் ஸ்குவாட்ஸ்க்கு குட். 4 டீமுக்கும் நீங்க சொல்லுங்க. இப்பதான் சொன்னாங்களா? சரி, வெரி குட். டீம் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் தான் நம்ம போகுது. பட் டீம் லீடரை செலக்ட் பண்ணாம ஒரு வேலை இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நமக்கு ஒரு சின்ன நாடகத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள் நம்முடைய நாயகர். இது அழகான சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் விவசாயம் வேலை செய்கிற மக்கள் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த வழியாக ஒரு கார் வருது. அந்த கார் திடீர்னு பக்கத்தில் மாட்டுது. இந்த கிராம மக்கள் அந்த காரை தள்ளி இந்த பள்ளத்துல இருந்து எடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்த எங்களுக்கு சுற்றி காட்டுறீங்களா? போய் வேற இல்லை. இந்த வெளிநாட்டவரும் ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஊருக்குள்ள போறாங்க. ஊரை சுற்றி பக்கத்துல
சிட்டி இந்த ஏஐ ரோபோட் இது மனுஷனால செய்ய முடியும் செய்ய முடியாத விஷயம். உங்களுக்கு ஏதாவது கேள்வினா சில நாட்களுக்கு பிறகு அந்த வெளிநாட்டவர் ஊருக்கு புறப்படுகிறார். சில நாட்களா இந்த ஊரை எனக்கு சுற்றி காட்டுறது ரொம்ப நன்றி. நான் என் சிட்டியை உங்க கூட விட்டு போறேன். உங்க கூட இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறது. சிட்டி உங்களுக்கு நிறைய எஜுகேஷன்ல உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ண நான் நம்புறேன். சிட்டி இவங்க கூட இருந்து இவங்களுக்கு எஜுகேஷன் லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்லி தந்து மேலும் மேன்மையாக செய்யுங்க. கண்டிப்பா நன்றி. இந்த சிட்டின்ற ஏஐ ரோபோட் அந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கற்பித்தது. சில மாதங்களுக்கு பிறகு notebook. இது தெரிஞ்ச இந்த பிரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல் அந்த ஸ்கூலில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. என்னதான் நீங்களாம் பார்க்குறீங்க நேரம் பார்க்குறீங்க தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு ரோபோட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ ஸ்டாஃப் போதுமே நம்ம பசங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படிலாம் போனால் எப்படி தான் நம்ம ஸ்கூலில் அட்மிஷன்லாம் கொடுப்பாங்க? எதனா ஐடியா இருக்கா? சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிட்ட ஹேக்கர் சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு. அதை வச்சு அவரை வச்சு அந்த ரோபோட்டை நம்ம ஹேக் பண்ணிடுவோம். அப்படியா? அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்க. ஹேக்கர் சுரேஷ் கலெக்டர் சுரேஷும் பிரின்சிபலும் அந்த ரோபோட்டை பற்றி பேசுகிறாங்க. சார் எனக்கு ஒரு ரோபோட் மட்டும் ஆக்ட் பண்ணுங்க சார். என்ன பண்ணலாம்? ஓகே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இது உங்களுக்கு இந்த ரோபோட்டை திரும்ப யூஸ் பண்ண வைக்கணும்னா ஏஐ தெரிஞ்சாதமா இந்த இந்த மாணவர்கள் ஏஐ கோர்ஸ் காசும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? ஏ கோர்ஸ் எங்களுக்கு தெரியல. பட் அதை பற்றி நாலேஜ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? கோர்ஸ்ரா என்ன போட்டிருக்காங்க அதில்? அப்புறம் கீழே அப்புறம் ஃபீஸ் சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ஃபர்மேஷன் கேட்டு பார்க்கலாம்டா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. Disconnected. ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆமா. ஏ கோர்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா, free தான். அதுக்கு டீடைல்ஸ் கூட எனக்கு சொல்ல முடியுமா சார்? உங்கள் நேம் என்னம்மா? என்னோட நேம் வந்து சக்தி சார். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன்? சார் நான் 12th படித்து முடிச்சுட்டேன். முடிக்க போகிறேன் சார். எங்களை ஜாயின் பண்ண முடியுமா சார்? ஜாயின் பண்ணலாம்ப்பா. ஜாயின் பண்ணலாம். ஆமாம், அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஜாயின் பண்ணுறீங்க, நாளைக்கு வரீங்களா? சார் ஓகே சார். சார் டாக்குமெண்ட் எதாவது எடுத்துகிட்டு வரணுமா சார்? ஆமாம், எடுத்துகிட்டு வரணும். 6 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, பேன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். சரி, ஓகேம்மா. நீங்கள் மதுராந்தகம் பைபாஸ் வந்து இறங்குங்க. நாளைக்கு வந்து நான் அழைச்சிக்கிறேன். சார் ஓகே சார். வந்து நான் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக. என்னம்மா? சார் வந்து ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக. ஆமாம், கால் பண்ணுங்கள். அவர் தந்து எடுத்துக்கோங்க, அவர் அழைச்சிட்டு வருவார். ஓகே.
ஓகேவா, தேங்க்யூ. மாணவர்கள் மதுராந்தகன் வந்தடைந்தனர். தம்பி யாருப்பா நீங்க? சரிப்பா, நான் தான் ஏஐ ட்ரெயினர். இந்த கோர்ஸ் 3 மந்த்ஸா நடக்க போகுது. இந்த 3 மந்த்ஸ்ல நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. பை தி வே ப்ராஜெக்ட்ஸும் நீங்க பண்ணீங்க ஏஐல. ஓகே சார். அந்த ஹோல் நீங்க லாஸ்டா ஏஐல ஒரு டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பாக கற்றுக்கணும் நம்பிக்கை. கண்டிப்பா. 3 மாதங்களாக அந்த மாணவர்கள் ஏஐ பயின்றனர். 3 மாதங்களுக்கு பிறகு என்னதான் ஏஐ வந்து மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஏஐக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அந்த மனுஷன் தான் முன்னாடி போய் நிற்கணும். எதிர்காலத்தில் ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதை எவ்வளோ நல்ல விதமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்ல விதமாக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஓகே, குட். நாடகம் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டாக நாம கொடுத்து அவங்களே ரெடி பண்ணிருந்தா நடுவில் நம்மளாம் ரெடி பண்ணலாம் பிரயாசம் இருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அடுத்த முறை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பேசும்பொழுது மைக்கில் ஸ்டேஜ் அதெல்லாம் சரி பண்ணிட்டு முதல் நிகழ்ச்சிக்கிறதுனால இனிமேல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ட்ரெயின் பண்ண மாஸ்டர் ரேவந்த் டீமுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். உலகில் அதிசயங்கள் படைக்கும் சக்தி நன்றி என்ற 3 எழுத்துக்கு உண்டு. நன்றியுள்ளவோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல அன்பு நண்பர் இருக்கு. செகண்ட் பேட்ச் முடிச்சற்பாடு இங்கே இருக்கு. அவங்களுக்கு ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்ல வேண்டாம். முடிச்சற்பாடு நம்ம ஏன்னா எல்லாம் வீட்டு இருக்காங்க. அமைதியும் இனிமையும் இருந்த அன்புக்குரியவர்களிடம் பேசி நம் நெஞ்சம் தொட்ட பாசமிகு அழுத்தத்தை நெஞ்சம் நேசபடி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை ஊக்குவிப்பதிலும் உதவி செய்வதிலும் ஒத்துழைப்பதிலும் கொஞ்சம் குறைவற்ற நம் பாசமிகு ஏபிஓ ஐயா திரு முத்துராஜ் அவர்களுக்கு உலகான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தம் அக்கறையான அணுகுமுறையாலும் அளவற்ற ஈடுபாட்டினாலும் அனைத்தையும் அமைதியான பண்பாலும் ஒருங்கிணைத்து திறம்பட நடத்தி வரும் நம் பாசமிகு இயக்குநர் தந்தை அருள்பணி பிரகாஷ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரு அனில் தேவ் திருமதி பாலமணி அவர்களுக்கும் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அழைப்புக்கு மறுபின்றி அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து அனுப்பும் செய்திகளை அனைவரிடம் பகிர்ந்து உதவியும் தலைமை ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் தம் உடலிருப்பையும் உழைப்பையும் ஒத்துழைப்பையும் அளித்து வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்மால் இயன்றவரை செய்து எல்லாவற்றிலும் பங்கெடுத்து நடனத்தாலும் நாடகத்தாலும் நம்மை மகிழ்ந்த நண்பர்களை ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
Group attention. Stand attention. Yes, please. जनगण मन नायक जय हे भारत वाक्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे சிறப்பு விருந்தினர் வழி அனுப்பப்படுகிறது. செகண்ட் பேட்ச்லாம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகலாம். மீண்டும் ஒரு முறையாக நமது ஏபிஓ ஐயா மனமான நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நமது பாசமிகு அருள் தந்தை பெஞ்சமின் நேசமணி அவர்கள் தம் இனிமையான வார்த்தைகளால் நம் அனைவரையும் பல்வேறு நுண்ணறிவு வழியாக நம்மை சிந்தனையில் ஆழ்த்திய தந்தை அவர்களுக்கு மனமான நன்றிகளை மீண்டும் ஒரு வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிலும் நம்மை ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதுவே நமது பாசமிகு இயக்குநர் அனைவருக்கும் மனமான நன்றிகள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்துக்கு வந்திருக்கிற அனில் ஜேம்ஸ் அவர்களுக்கும் பாலமணி அவர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வேகால சார் கூட போய் விட்டுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பாங்க. ஓகே, செகண்ட் பேட்ச்ல சார் இருக்க உங்க பேரை நீங்க வாசிக்க மீதி லைவ் எடுக்கிறேன். அபினேஷா நிறுவனத்தின் சார்பாக நமக்கு வருகை தந்திருக்கிற மிஸ்டர் சாமஸ் அவர்கள் மோனிகா காயத்ரி எம், ரவிகர், ஷீலா, வித்யா, நித்ய செல்வராஜ், வினோத் செல்வராஜ், மணிகண்டன்,
வித்யாயா ஆமா பூவரசன் ஆகாஷ் எஸ் இனியதர்ஷினி பவித்ரா சிந்துஜா சிந்துஜா நிஷா சிந்துஜா ஓகே சுபாஷினி ஷர்மிளா அவ்வளோதான் மீதி இன்னும் வராதவங்க இருக்காங்களா ஃபைன் ஸ்டாஃப் அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே இருக்கும் இடத்துக்கே ஓகே இந்த கேப்ல நான் கொடுக்குறேன். உண்மையிலே இந்த நாள் சக்சஸ்ஃபுல்லா அமைந்தது. ஒரே நாள் நேற்று மதியானம் தான் ஆரம்பிச்சீங்க. இது ஸ்டாண்டர்டா இருந்திருந்தா ஒருவேளை ஸ்டாண்டர்டா இருந்திருந்தா அது நினைக்கலாம். இல்ல ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் தான் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய கரெக்ஷன்ஸ் தான் கொடுக்கல. கேர்ள்ஸுக்கு பாட்டே நான் தான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சிருச்சு. ரொம்ப நாட்டு படப்பாங்கலாம் படம் எல்லாம் முடிச்சாங்க. ஓகே படித்து நல்லா யூனிஃபார்ம் எல்லாமே நல்லா இருக்கு. கேர்ள்ஸ் பாயிண்ட் கைது சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவையான ஒரு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது வரைக்கும் நான் ப்ரோக்ராம்ல
ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு எண்டு கொடுத்தாரு டன் என்ன முடிக்காது ஃபோட்டோ வீடியோலாம் நான் அலோவ் பண்ணது இந்த ப்ரோக்ராமில் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடும்போது வீடியோலாம் எடுத்தீங்க ஒரு சிலர் நான் இதை சொன்னா பேசுனதே நான் தான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம பிள்ளைங்க தான் சில விஷயங்கள் பார்க்கறது சிம்பிளா தெரியும் பட் வெரி சென்சிட்டிவ் மாஸ்டர் ஸ்டாப் பண்ணுங்க மாஸ்டர் முடியக்கூடாது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் முடிக்கக்கூடாது இல்லை முடிக்கக்கூடாது போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குமா ஃபாதர்ஸு வந்திருந்தவங்க ஏபிஓ டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் நினச்சிருக்கோம் உண்மையிலே இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு உழைச்சிருந்த ஒரு டீம் இருக்குது அது சரீன் சார் ஜெயபாலன் சார் கௌதமி மேம் செல்வியா சாரு ஜோ அண்ணா அந்த டீம் உண்மையிலே எல்லாத்தையும் தாண்டி சுபாஷ் சாயந்தரத்துல இருந்து